ஃப்ரீலான்சர்ல ஒரு ஜாப் ஒன்று ஓப்பன் ஆயிருக்குது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸுக்கு அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். இது தமிழ்லயே நீங்க அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். அதே மாதிரி ஹிந்திலையும் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். ஸோ இந்த வாய்ஸ் ஓவர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறார்கள் தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஒரு ஸ்டபிளான ஒரு அமௌண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃப்ரீலான்சருங்கிறது வந்து எம்ப்ளாயர்ஸ் ஜாப் தேவையான எம்ப்ளாயிஸ் வந்து எனக்கு இந்த ஜாப் தேவைன்னு ஒரு சொல்லி போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நம்ம பிட் பண்ணணும். அந்த ஜாப்பை நான் கம்ப்ளீட் பண்ணி தானே நம்ம பிட் பண்ணணும். அதே மாதிரி கண்டெஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கிரைட்டீரியாவை சொல்லி இந்த கிரைட்டீரியாவில் எனக்கு உங்களோட கிரியேஷனை தாங்க அல்லது உங்களோட ஒர்க்கை தாங்க, அதுல இருந்து ஒரு பெஸ்டான ஒர்க்கை அவர் தெரிவு செய்வார். இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி சரியான ஒரு கைடன்ஸ் எடுத்து ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா இதுல நீங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். அதுக்குரிய கைடன்ஸை ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுல இருந்து அதுல ஏர்ன் பண்ற மணியை வித்ரோ பண்ணி எடுக்கிற வரையுமான ஒரு முழுமையான கைடன்ஸை நாங்கள் A to Z ப்ரொவைட் பண்றோம் எங்களுடைய கிளாஸ்ல. ஸோ தேவையான ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இதுல ஃப்ரீலான்சர் மட்டும் இல்லாம காப்பி பேஸ்ட் பண்ற ஆக்டிவ் இன்கம் காப்பி பேஸ்ட் பண்றது, அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் பண்றது, டேட்டா என்ட்ரி பண்றது, அதே மாதிரி நீங்க ஏஐ ரிலேட்டடான மணி மேக்கிங் கான்செப்ட் எல்லாம் டீச் பண்றோம். ஸோ தேவையான இந்த கோர்ஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஜாப் சம்பந்தமான டீட்டெயில ஃபுல்லா கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. நான் ஷாப்பர். ஸோ இவங்களோட கோர்ஸுக்கு வந்து தமிழ்ல அல்லது ஹிந்தியில வந்து நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் வந்து நீங்க உங்களோட உச்சரிப்பு அந்த உச்சரிப்பை வந்து சரியா உச்சரிச்சு இது பண்றது சரி. அவங்க வந்து ஒரு டெமோ ஒன்று தருவாங்க உங்களுக்கு. அந்த டெமோவை நீங்க லேர்ன் பண்ணிட்டு அதை இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல அது சம்பந்தமான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம ரீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து இப்படித்தான் ப்ரொஜெக்ட் போஸ்ட் பண்ணப்படும். இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து நம்ம பிட் பண்ற மாதிரி இருக்குமா, இதுதான் கான்செப்ட் இதுல. ஸோ நாங்கள் ஃப்ரீலான்சர்னா என்ன, ப்ரொஃபைல் கிரியேஷன், ஆப்டிமைசேஷன், ஹை குவாலிட்டி ஜாப் ஃபைண்ட் பண்றது, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ப்ரொபோசல் ரைட்டிங், மாஸ்டர் கிளாஸ், எஸ்கேப் ஃபேக் லைன்ஸ் அவாய்ட் பண்றது எப்படி, உங்களோட ஃபெஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி ப்ரோவா சப்மிட் பண்றது, 5 ஸ்டார் ரிவ்யூ எப்படி ஃபாஸ்டா எடுக்கிறது, ஃப்ரீலான்ஸ் பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட்னா என்ன, ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீடைல், ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம்னா என்னங்கிற ஃபுல் டீடைலை வந்து நாங்கள் கிளாஸ்ல கண்டக்ட் பண்றோம். ஸோ தேவையான நீங்க கட்டாயம் இந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனல்ல நாங்கள் 2500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்ல ப்ரூஃப் ஷேர் பண்ணிருக்கோம் மணி மேக்கிங்ல. அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அது வந்து இங்க நாங்க ஃப்ரீலான்சர் மட்டும் இல்ல, காப்பி பேஸ்ட் வெப்சைட், டேட்டா என்ட்ரி வெப்சைட், டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர் சொல்லி ஒரு ஃபுல் பெக்கான அமௌண்ட் ஜாப் சைட்ஸ்ல வந்து உங்களுக்கு நாங்க இதுல டீச் பண்ணுவோம். ஸோ தேவையான நீங்க அந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கூகுளில் போயிட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும். அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அது மாதிரி யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஷேர் பண்ணுவோம். ஓகே.